முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க, நீங்க சோஷியல் மெசேஜ் போடுறீங்க, நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் போனீங்க, நீங்க வந்து பல போராட்டங்களுக்கு போறீங்க. ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் அ ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அது அமையாமலே இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. சிவி குமார் தான் எனக்கு அனுப்பிச்சார் இந்த ஸ்கிரிப்டை. அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார். ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் a ரியல் இன்சிடென்ட். அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு ஒரு கதை, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை, உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ he said it's a real incident, so I wanted to voice it out. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை. அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோட எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக, ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோடைய விஷுவல், அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க். நேற்று முந்தா நேற்று சுதா கொங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ்.